நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்வு. நம்முடைய குடியேற்றம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த நிகழ்வினுடைய தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்ற வருகை தருகின்றார். குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்வு என்றாலே எங்கள் அருமை இன்னறிவியல் சகோதரிகள் தான். இந்த குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்விற்கு மருத்துவர் டி.ஆர். அருளரசி, அம்மையார் விஜயலட்சுமி அவர்கள், எல். வசந்தி லட்சுமி பதி அவர்கள், கீதா லட்சுமி அம்மையார் அவர்கள், சாந்தி அம்மையார் அவர்கள் ஆகியோர் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுகின்ற அந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக செய்கின்றனர். உங்களுடைய பலத்த கரவொலியுடன் தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய மருத்துவர் அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். அம்மையார் அருளரசி அம்மையார் அவர்களுக்கு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்து மகிழ்வார்கள். நம்முடைய புலவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும், நம்முடைய ஜெயசார் அவர்களும், நம்முடைய வழக்கறிஞர் ஜெகதீசன் ஐயா அவர்களும் இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் வாழப்பாடி ராம சுகந்தன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் ஐயா அவர்களுக்கு கிரீடத்தை சூட்டி மகிழ்கின்றார்கள். நம்முடைய 24ஆம் ஆண்டு கலைவிழா மாநாட்டினுடைய ஊர்வலத்தில் ஐயா ராமசுகந்தன் அவர்கள் கலைஞர்களோடு உடன் நடந்து நம்முடைய இந்த நிகழ்விடம் வரையிலும் நடந்தே கலைஞர்களுடன் வருகை புரிந்தார் என்பது கூடுதலான ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனவே ஐயா அவர்களுக்கு நம்முடைய கலைஞர்களின் சார்பில் பலத்த கரவொலியினை எழுப்பி நன்றி அறிவியலை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்கள் அருமை சகோதரி விஜயலட்சுமி ராமமூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். தொடர்ந்து இன்னர்வியல் சங்கத்தினுடைய மேனாள் தலைவி கீதா லட்சுமி அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். வசந்தி லட்சுமிபதி அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சாந்தி அம்மையார் அவர்களுக்கு இப்பொழுது நல்லாடை அணிவித்து மகிழ்கின்றார்கள். இப்பொழுது சிறப்பு செய்தல் நிகழ்வு நடைபெறுகின்றது. புலவர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும் நம்முடைய ஜெயசார் அவர்களும் இப்பொழுது சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் நிகழ்வுகளின் நாயகனாக விளங்குகின்ற அண்ணன் K.M. பூபதி அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது சால்வை அணிவித்து நம்முடைய வழக்கறிஞர் ஐயா அவர்கள் சந்தனமாலையும் கிரீடத்தையும் அணிவித்து மகிழ்கின்றார்கள். நம்முடைய ஜெயசார் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இப்பொழுது மருத்துவர் அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பார்க்கின்ற போது ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களை போன்றே தெரிகின்றார். அம்மையார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. ஐயா புலவர் ராமகிருஷ்ணன் அவர்கள், ஐயா வாங்க. அருமை அண்ணன் வழக்கறிஞர்
பூபதி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சந்தனமாலை அணிவிக்கின்றார்கள். கிரீடத்தை சூடுகின்றார் நம்முடைய இனிய வழக்கறிஞர் ஜெகதீசன் ஐயா அவர்கள். நம்முடைய வழக்கறிஞர் பூபதி ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். நம்முடைய மருத்துவர் அவர்கள் நம்முடைய ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து மகிழ்கின்றார். கிரீடத்தை அம்மையார் அவர்கள் சூடி மகிழ்கின்றார்கள். நினைவு பரிசினை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்குகின்றார். பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் வி.கே. வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய விழா குழுவினர் சார்பில் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் வி.கே. வாசுதேவன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய விழா குழுவினர் சார்பில் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். நிறுவன தலைவர் தமிழ்நாடு நாடக மன்றம் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலசங்கம் நிறுவன தலைவர் ஐயா கலை பேரரசு எஸ். சங்கவேல் எம்ஏ அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். மங்கள இசையோடு நமது வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்துடைய மாநாடு இப்போது துவங்க இருக்கிறது. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மிக மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு சீரோடும் சிறப்போடும் தொடங்கி இருக்கின்ற இந்த இனிய வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தினுடைய 24ஆம் ஆண்டு கலை விழா மாநாடு மிகச் சீரோடும் சிறப்போடும் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறந்த முறையில் நகராட்சி மேல்நிலை பள்ளி அருகாமையிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டு மேடையை அடைந்திருக்கின்றார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் பெருமக்கள் மேடைக்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். இனிய கலைஞர்களே, சுவைஞர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த நிகழ்வினுடைய தொடக்க நிகழ்வாக மங்கள இசை மிகச்சிறந்த முறையில் குடியேற்ற மாநகர் எங்கும் மட்டுமின்றி நம்முடைய வேலூர் மாவட்டம் முழுக்க பயணப்பட்டு மிகச்சிறந்த முறையிலே தம்முடைய இசை கலையை பரப்பி வருகின்ற நாதஸ்வர தவில் வித்வான்கள் குழுவினர், இனிய நண்பர் சுரேஷ்குமார் அவர்களுடைய குழுவினருக்கு இப்பொழுது இங்கே சிறப்பு செய்யப்படுகின்றது. அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழப்பாடி அருள்மிகு ஐயா ராமமூர்த்தி ஐயா அவருடைய அன்பு புதல்வர், ஒரு காலத்திலே மத்திய அமைச்சருடைய பதவியே தூக்கி எறிந்த அவருடைய புதல்வர் நம்முடைய வருகை தந்திருக்கிறார். அருள்மிகு ஐயா வாழப்பாடி ராம சுகந்தன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஐயா நம்முடைய வருகை தந்திருக்கிறார். அது ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பானது ஒரு அங்கமாக வைக்கிறது.
தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். அழகு தெய்வமாக வந்து பரதம் நிகழ்த்திய அஞ்சலி தங்கைக்கு நமது மண்ணின் சார்பாக வாழ்த்துக்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினுடைய பொற்கரங்களால் பரதம் நிகழ்த்திய அஞ்சலி அவர்களுக்கு விருதும் நினைவு பரிசும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இன்றைக்கு தள்ளாடுகிற வயதிலும் இந்த தரணியெல்லாம் சென்று கடல் கடந்து நம்முடைய கலைகளை கொண்டு சேர்க்கிற இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நாம் சிறப்பிக்கின்றதனால் தான் இந்த மண்ணின் கலைகளுக்கு நாம் கைத்தட்டி உற்சாகப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே உரிமையோடு கேட்கிறோம், கைத்தட்டி அவளை வாழ வையுங்கள், வாழ்த்துங்கள். அதனைத் தொடர்ந்து காட்பாடி பகுதியை சேர்ந்த லட்சுமி அவர்களுடைய பரதம் நிகழும். வலுதூக்கும் வீரர் மேட்டூர் ரொட்டேரியன் எஸ் பாலகிருஷ்ணன், தலைவர் சேலம் மாவட்ட நடிகர், நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல சங்கத்தினுடைய ஐயா அவர்களுடைய சேவையை பாராட்டி சேவை சுடரொளி விருது வழங்கி பாராட்டப்படுகின்றது. நம்முடைய கலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு மற்றும் இணைய வழியில் யூடியூபில் பதிவேற்றம் செய்ய வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து பேராசிரியர் இந்த நிகழ்ச்சியுடைய சீரிய முறையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஐயா முனைவர் ப. சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து சிறப்பு செய்யப்படும். அன்புக்குரிய சொந்தங்களே, இவர்கள் இல்லை என்றால் இந்த கலை நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருள்மிகு ஐயா முனைவர் ப. சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பட்டிமன்றம், கவியரங்கம் என பல்வேறு நிகழ்வுகளில் இவர் நடுவராகவும் அணியினுடைய தலைவராகவும் வீட்டிலிருந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். இவர் ஒரு தெருக்கூத்து கலைஞராகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்திருந்தார். அவருக்கு இந்த நேரத்திலே நம் மண்ணின் சார்பாக வாழ்த்துகள். நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். நம்முடைய ஐயா புலவர் ராமகிருஷ்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய பணப்பாக்கம் ஓவிய ஆசிரியர் திரு கு. லோகநாதன் ஐயா அவர்களுக்கு அவரது கலை சேவையை பாராட்டி வாழ்வும் கலை சேவை விருது வழங்கி கௌரவிக்கின்றோம். இதோ உங்கள் முன்னால் காலை வணக்கம். நீங்கள் எல்லாம் நிறைய நேரம் கலை நிகழ்ச்சிகளை இந்த மேடையிலே நடத்த வேண்டும். அந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டு பொதுமக்கள் அனைவரும் ரசிக்க வேண்டும். இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்துவது எவ்வளவு கடினம் என்பது பல விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிற எங்களுக்கு மிக நன்றாக தெரிகிறது. தேனியிலிருந்து அன்பு சகோதரி வந்து இங்கே மிக சிறப்பாக நடனமாடினார். அவருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு குழந்தை நடனமாடி பாதியிலேயே மயக்கமடைந்து வெளியே சென்றார். அந்த குழந்தை சாப்பிட்டதோ இல்லையோ, வெயில் காலம் வேற, உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. பல கிலோ எடையுள்ள அந்த மேக்கப் சாதனங்களை போட்டுக்கொண்டு கிரீடங்களை வைத்துக் கொண்டு கலைஞர்கள் இந்த மேடையில் நமக்கு இடம் கிடைக்காதா, நமக்கு ஒரு அரை மணி நேரம் கிடைத்தால் நம்முடைய திறமையை காட்டுவோமா என்று இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் அரிதாரம் பூசிக்கொண்டு இந்த வெயிலிலும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையானது பணமோ அல்லது வெகுமதியோ இல்லை, உங்களுடைய பாராட்டும் கைத்தட்டும் தான். இந்த ஒரு
ஒரு கைத்தட்டலுக்காக தான் அவர்கள் வருடம் முழுவதும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற ஊதியம் மிக மிக குறைவு. சமுதாயத்திலே அவர்களுக்கு கிடைக்கிற மதிப்பும் மிக மிக குறைவு. ஆனால் அந்த கலையின் மேல் அவர்களுக்கு இருக்கிற ஆர்வம், அதுதான் அவர்களை இன்றைக்கும் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் கூட இந்த கலையின் மேல் இருக்கிற அந்த ஆர்வம் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் எல்லா அரசுகளும் இந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கிறது, நிதி உதவி அளிக்கிறது. நண்பர் சிவகுமார் அதற்காக, நண்பர் புலவர் ராமகிருஷ்ணன் எல்லாம் அதற்காக நிறைய போராடுகிறார்கள். அவர்களுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு ஓய்வூதிய நிதி வாங்கி கொடுப்பது, மாதந்தோறும் உதவி நிதி வாங்கி கொடுப்பது, இத்தகைய மகத்தான பணிகளை இந்த சங்கம் தொடர்ந்து செய்து வருகிறது. இனியும் தொடர்ந்து இந்த பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும். இந்த பணிகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். ராமசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்ற சங்கே முழங்கு. எங்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா திருமிகு வாழப்பாடி ராம சுகந்தன் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்க வருகை தருகின்றார்கள். அவர்களை அன்பு மிக பாராட்டி அழைக்கின்றோம். வேலூர் மாவட்ட நடிகர் சங்கம் குடியாத்தத்தின் சார்பாக 24ஆம் ஆண்டு கலை விழா மாநாட்டில் கலந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும், எனக்கு முன்னால் பேசிய திரு பூபதி வழக்கறிஞர் அவர்களுக்கும், அடுத்து பேசவிருக்கும் வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த குடியாத்த சட்டமன்றத்தின் உறுப்பினர் அருமை சகோதரி திருமதி அமலு விஜயன் அவர்களே, மற்றும் குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்வை மங்களகரமாக துவக்கிய சகோதரிகள் டாக்டர் அருளரசி அவர்களே, திருமதி விஜயலட்சுமி அவர்களே, வசந்தி அவர்களே, கீதா லட்சுமி அவர்களே, சாந்தி அவர்களே, திரு ஜெகதீசன் அவர்களே, இந்த சங்கத்தின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் திரு சிவகுமார் அவர்களே, மற்றும் ஏனைய நாட்டுப்புற மற்றும் நாடக கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் கலை பண்பாட்டை சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் தமிழகத்தின் கலைத்துறையின் ஆணிவேர்களாக திகழ்ந்து நம்முடைய கலையையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நாட்டு மக்களுக்கும் அடுத்து வரவிருக்கின்ற சந்ததியருக்கு நீங்கள் சிறப்பாக உங்களுடைய நிகழ்ச்சிகள் மூலம் எடுத்து செல்கிறீர்கள். இதற்காக நான் உங்களை மனதார பாராட்டுகிறேன். ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவினரும் முன்னேற வேண்டும். அதை மனதில் கொண்டுதான் தற்போதைய தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. அதே போல நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் இந்த அரசு பல உதவிகளை செய்து வருகிறது. உங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களிடம் பேசிய பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பென்ஷன் தொகையை உயர்த்தி தரவும், அதே போல நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவும் ஒரு கோரிக்கையாக என்னிடம் சொன்னார். அதனை வலியுறுத்தி நான் எங்கள் கட்சி சார்பாகவும், அதே போல இங்கு நம்மிடையே அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி அமுலு விஜயன் அவர்களை மூலமாக சட்டமன்றத்தில் அதனை அவர் எடுத்து சென்று தமிழக முதல்வரிடம் சொல்லி நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த சங்கத்திற்காக எங்கள் கட்சி சார்பாகவும் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் கூறுங்கள், நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். பெருந்தலைவர் காமராஜர்
சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்த தொகுதியில் இந்த நிகழ்வு நடப்பது பெருமைக்குரியது. அடுத்து வரும் ஆண்டுகளில் கண்டிப்பாக உங்களுடன் கலந்து கொண்டு முழு நேரமும் இங்கு இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. விவசாயிகள் கூட்டமடா, விதி செய்யும் ஆட்டமடா. விவசாயிகள் கூட்டமடா, விதி செய்யும் ஆட்டமடா. வயலில் குடும்பத்தோடு இரவும் பகலும் போராடும் கூட்டமடா, போராடும் கூட்டமடா. விவசாயி கூட்டமடா. காற்றினிலும் மழையினிலும் வெயிலிலே வாடி நின்றார். காற்றினிலும் மழையினிலும் வெயிலிலே வாடி நின்றார். ஒருவேளை கஞ்சிக்காக இரவு பகல போராட்டம். ஒருவேளை கஞ்சிக்காக இரவு பகல போராட்டம். இது என்ன நியாயமடா, விவசாயிகள் கொடுமையடா. இது என்ன நியாயமடா, விவசாயிகள் கொடுமையடா. விவசாயிகள் கொடுமையடா. ஏற்பிடிக்கும் கைகளடா, ஏமாற்றம் அதிகமடா. ஏற்பிடிக்கும் கைகளடா, ஏமாற்றம் அதிகமடா. நெல் விளைத்து நீர் பாய்ச்சி களை பறிக்கும் நேரமடா. வயலோ தண்ணீரில்லா தவிக்குதடா, கண்கள் நீரும் அடிக்குதடா. தண்ணீரில்லா தவிக்குதடா, கண்கள் நீரும் அடிக்குதடா. விவசாயிகள் கூட்டமடா. கண்ணீரிலே விளைய வைத்தேன், அறுவடையை முடித்து விட்டேன். கண்ணீரிலே விளைய வைத்தேன், அறுவடையை முடித்து விட்டேன். களத்தினிலே சேர்த்து விட்டேன், அடிச்சு தூத்தி அளந்து விட்டேன். களத்தினிலே சேர்த்து விட்டேன், அடிச்சு தூத்தி அளந்து விட்டேன். அளவில்லா ஆசையடா, அளவில்லா ஆசையடா. அளக்கும் போதும் மோசமடா, அளவில்லா ஆசையடா. அளக்கும் போதும் மோசமடா. முன் பணத்தை வாங்கிவிட்டேன், முதல் எனக்கு மோசமடா. முன் பணத்தை வாங்கிவிட்டேன், முதல் எனக்கு மோசமடா. விவசாயிகள் கூட்டமடா.
மரணான்கு நிலையானிக்க அந்த வாராத தவ முடிவார் இந்த மாறுதான் சொன்ன அந்த கோடான பிராமணரும் கூர்மையால் தானியால் அந்த மரகத மலைய ஒரு ஏடாகுவோம் அந்த விநாயகர் பெருமாள் கூர்மையால் தானியாகுவோம் இந்த பாரத கதையை எழுதி வைத்தாரே அந்த பாரத கதையிலே ஒரு பாகமாகவும் நாங்கள் இந்த சபையில் நாடி நாங்கள் வருகின்ற போது ஆடல் ஆயிரங்கள் பார்த்தது பல ஆயிரங்கள் குறைத்தது எத்தனையோ கோடிகள் இந்த பாரத கதையை எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களால் தெரிந்த அளவுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இது செவிவிட்டு கேளுங்க பெரியவர்களே. வந்தானோ செய்து ஓம் கங்காதிரா 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 ஓம் கங்காதிரா ஓம் கங்காதிரா ஓம் கங்காதிரா ஓம் கங்காதிரா அருகரா டேய் எவரி சாப்பரம் மேச்சா ஜெயம்பா ரவுனா யா பாஜே யா பாஜே ஐயா வெள்ளை விளம்பீட்டில் ஏறோ விமலாசன் ஓ விமலாசன் ஓ விமலாசன் ஓ விமலாசன் ஏஜினே உங்கள் பாலும் அருள்தாரோ மீசா காந்தி ஊரை தரித்து கம்ச குன்றம் பெரியல்லா 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 ஓகாதாச்சாரையானந்த அரகர கரகர கரணியானந்தி அர்ஜுனன் தவசி போரோ ரசியம் மாரோ ஓம் கங்காத்ரா கங்காத்ரா ஓம் கங்காத்ரா கங்காத்ரா ஓம் கங்காத்ரா ஓம் மகாதேவா உத்தமன கோமாளி வந்தேனுங்க. அவ பாக்குறா, அப்படி பாக்குறா, பக்குவத்துல கேக்குறா. அவ பாக்குறா, அப்படி பாக்குறா, பக்குவத்துல கேக்குறா. அவ பக்குவத்துல
அண்டங்கள் அதிர கண்ட வந்தடங்க ஆதபதி சத அலிரி பயந்தோடு கண்டவன் மதம் கலங்க கைதனில் ஆண்டுகள் ஏந்தி கண்டவன் மதம் கலங்க கைகளை ஆண்டுகள் ஏந்தி துரியாதன படையிலே விகசராஜன் ஒருத்தர் இருந்தாரு. மகாபாரதத்திலே ஒரு பகுதி, இந்த பகுதியில் நான் மிகுந்த வேஷம் போட்டு என்று இந்த விழா மேடையில் ஆடுகிறது என்றால் உங்களுடைய தயவால ஆண்டக்கு நான்காவது ஆண்டாக இந்த கிராமிய கலை விழாவை நடத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மாநாடாக நடத்திருக்கீங்க. பல்லாயிரக்கணக்கான கலைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க, பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கலந்துக்கிட்டாங்க, நூற்றுக்கணக்கான சிறப்பு விருந்துகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நோக்கம் என்ன? வணக்கம். நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நோக்கம் கலைஞர்களை ஒன்றிணைக்கணும், கலைஞர்களை வாழ்வாதாரம் சேர்க்கணும், பாரம்பரிய கலைகள் வந்து அழிஞ்சு விடக்கூடாது, அதை பாதுகாக்கணுன்ற ஒரே எண்ணத்தோடு தான். அது மட்டும் இல்லாமல் எங்கோ மூலை முடுக்குகளில் முடங்கி கிடக்கின்ற கலைஞர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது தான் எங்களுடைய தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கம். இந்த சங்கத்தின் நான் வந்து பொதுச் செயலாளர் இருக்கேன். பொதுச் செயலாளர் இருக்கிறது மட்டுமல்லாமல் இங்கே வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தை நான் தான் நிறுவி இந்த 24 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து பல கலைவிழா மாநாடுகள் நடத்திட்டு இருக்கோம். இது முக்கியமாக வந்து கலைகளுக்கான விழா தான். இது கலைக்கான விழா தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறது வந்து பாரம்பரிய கலைகள் அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே எண்ணம், கலைகளுடைய அந்த வாழ்வாதாரம் சிறப்பதற்காக அரசிடம் கோரிக்கை வைப்பதற்காக இந்த மாநாடுகள் நடத்திட்டுருக்கோம். என்னென்ன கோரிக்கை வைக்க போகிறீங்க? முதல் கோரிக்கை, எங்களுக்கு வந்து அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க, அரசு அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அடையாள அட்டை இப்போ வந்து பாதி கட்டணம், அதாவது 50 விழுக்காடு வந்து எங்களுக்கு வந்து சலுகை கட்டணம் கொடுத்துருக்காங்க. அதை 100% முழுக்க அந்த பஸ் கட்டணம் இது வந்து நிராகரிக்க இலவசமாக்கணும். ஆமாம், இலவசமாக பண்ணி கொடுக்கணும். வீட்டு மனைகள் ரொம்ப கலைஞர்களுக்கு இல்லாமல் இருக்காங்க, இதே தொழிலை செய்யிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் இலவச வீட்டு மனைகள் அரசாங்கம் கொடுத்துட்ருக்காங்க. ஆதாங்க இல்லாமல் அரசு அடையாளத்தை வச்சுட்டு இருக்க ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் அவங்களுடைய தகுதி அடிப்படையில், ஏன்னா ஒரு சில வீடுகள் இருக்கலாம், நமக்கு மறுக்க முடியாது, அத்தகைய கலைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் அவங்க வீட்டு மனைகள் வழங்கணுன்றது எங்களுடைய அடுத்த கோரிக்கை. அதே மாதிரி ஓய்வூதியம் வந்து தற்சமயத்துக்கு 3000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க மாதம். ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா தான். எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே வந்து 6 மாதமாக 6 மாதம் தொழில் இல்லாமல் அடுத்த வருஷம் கஞ்சி கூட லாட்டரி அடிப்பாங்க. அத்தகைய கலைஞர்கள் வாழ்வாதாரம் சிறக்குன்னா குறைந்தபட்சம் ஒரு 5000 கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. அந்த 5000 வந்து அரசாங்கம் கொடுக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை வச்சு மீண்டும் மீண்டும் தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் பல விஷயங்களை வந்து நல்லது செய்திருக்காரு. அவர் இந்த எங்களுடைய கோரிக்கை ஏற்று பல நல்ல திட்டங்களை எங்கள் கலைஞர்களுக்கு வழங்க நம்பிக்கையோடு பத்திரிகை.com சேனல் நிறுவனத்தில் சேர்ந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், நிர்வாகிகளுக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் எங்கள் வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில சங்கம் மாநிலம் முழுவதும் பரவி இருக்கிறது. இத்தகைய மாநாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்திட்டுருக்கோம். இது எங்கள் வேலூர் மாவட்டம் நடத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.